ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வழிபடுகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்துதான் வழிபடுகிறோமா என்கிற கேள்விக்கு இன்று நாம் விடையை காண போகிறோம். ஒரு சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த பாயிண்டின் படி நான் வழிபடுகிற கடவுளுக்கு இந்த தகுதிகள் இருக்கிறதா, நாம் உண்மையான தெய்வத்தை தான் வழிபடுகிறோமா என்பதை நான் சொல்லுகிற இந்த பாயிண்டின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த நபர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு கல்லை எடுக்கிறார். அந்த கல்லை எடுத்து அதை ஒரு உருவமாக தீட்டி அதை செதுக்கி அதை பலிபீடத்தின் மேல் வைத்து அதன் முன்பு விழுந்து வணங்குகிறார். இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த கல் தான் கடவுளா? இந்த கல் நம்மை உண்டாக்கியதா? முதல் பாயிண்டாக நாம் கேள்வி கேட்போம். இந்த கல் நம்மை உண்டாக்கியதா என்ற கேள்விக்கு உண்மையில் இந்த கல் நம்மை உண்டாக்கியதா என்றால் இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டும். ஏனெனில் இந்த கல்லை கடவுளாக ஆக்கிய மனிதனையும் படைத்த ஒருவர் இருக்க வேண்டும். சரிதானே? நிச்சயமாகவே ஒருவர் இருக்கிறார். வேதத்தின்படிதான் நாம் அந்த கடவுளை பார்க்க முடியும். வேதம் கூறுகிறது, வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் மனுஷரையும் நானே உண்டாக்கினேன் அப்படின்னு யார் சொல்றார்? கர்த்தர் சொல்கிறார். வானத்தையும் பூமியும் அவைகள் உள்ள சர்வ சேனைகளையும் மனுஷரையும் நானே உண்டாக்கினேன் என்கிறார். நாம் தான் எதை உண்டு பண்ணியிருக்கிறோம்? கடவுளாக அந்த கல்லை கடவுளாக ஆக்கியிருக்கிறோம் ஒழிய அந்த கடவுள் நம்மை படைக்கவில்லை. அந்த கல்லையும் அந்த சிலையையும் அந்த விக்கிரகமாக உண்டு பண்ணின அந்த கல்லையும் அதை உண்டாக்கிய அந்த மனிதனையும் சிற்பமாக வடிவமாக கடவுளாக ஆக்கிய அந்த மனிதனையும் யார் தான் உண்டாக்கியதான்? கடவுள் உண்டாக்கினார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக தான் நாம் என்ன செய்ய வேண்டுமா? பணிந்து குனிந்து முழங்கார் படியிட வேண்டுமா? வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்களாம். சிருஷ்டிகரை, அதாவது இந்த வானத்தின் பூமி படைத்த கடவுளை தொழுது சேவியாமல் அவரால் படைக்கப்பட்டவற்றை தொழுது சேவிக்கிறார்களாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள், பிராணிகள், மனுஷர்கள் இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவன் அழிவில்லாத மகிமையுடையவர். அவர்தான் இந்த உலகத்தையும் இந்த மனுஷரையும் இவைகளில் உள்ள எல்லா சர்வ சேனைகளையும் உண்டு பண்ணினவர். அவரை தொழுது சேவியாமல் படைக்கப்பட்டவற்றை தொழுது சேவிக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் நாம் யாரை தான் தொழுது சேவிக்க வேண்டும்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக தான் நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். இல்லைய நாம் உண்டாக்கி அந்த கல்லுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட தேவையில்லை. இது முதல் பாயிண்ட். சரி, இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், நாம் உண்டாக்கின கடவுளுக்கு உயிர் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அது நம்மை உண்டாக்கவில்லை. அதுவே யார் தான் உண்டாக்கியிருக்கா? கடவுள் தான். கடவுள் என்கிற கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்கிறார். அப்படின்றால் அதற்கு உயிர் இருக்கிறது என்றால் வேதம் என்ன கூறுகிறது இதை குறித்து என்று நாம் பார்க்கும்போது, வேதத்துல எரேமியா 10:14 சொல்லுகிறது, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே. தட்டார் அனைவரும் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே. அப்படின்னா அந்த சிலை என்னதான்? பொய். அதுல என்னது இல்லையா? அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகளில் என்னது இல்லையா? ஜீவன் இல்லை, ஆவி இல்லை. எரேமியா 51:17 கூறுகிறது, சுவாசம் இல்லையா. அப்போ நாம் உண்டாக்கின கடவுளுக்கு என்னது இல்லை? ஆவியே இல்லை, சுவாசமே இல்லை.
அப்போ நம்மை உண்டாக்கின கடவுள் எப்படி இருக்கிறாராம்? ஜீவனுள்ள தேவன் என்கிறார். நான் என்றென்றும் ஜீவிக்கிறவர் என்கிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பன்றி, மிருகங்கள், மாடு, பாம்பு, குரங்கு, கழுதை எல்லாத்தையும் வணங்க ஆரம்பித்து விட்டோம். மனுஷனையும் விட்டு வைக்கல. இவைகளெல்லாம் என்ன செய்து விடுமா? ஒரு நாள் அழிந்து போகும். என்றென்றும் ஜீவன் உள்ளவராக இருக்காது. அப்படின்னா யார் தான் ஜீவன் உள்ளவராய் என்றென்றும் இருக்கிறவர்? தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே என்றென்றும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவரை மட்டும்தான் நாம் சேவிக்க வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இவ்வளவுக்குள்ள நாலேஜில் வளர்ந்து பெருகி கொண்டு இருக்கிறோம். நாம் உண்டு பண்ணின கடவுளுக்கு உயிர் இருக்கிறதா, நம்மை அது படைத்ததா என்று நாம் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? இன்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது பாயிண்டாக என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், மூன்றாவது பாயிண்டாக நாம் உண்டு பண்ணின கடவுளை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்மை உண்டாக்கின கடவுளை நாம் பார்க்க முடியுமா? நாம் உண்டு பண்ணின கடவுள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதா? சங்கீதம் 135 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது. வெள்ளினாலும் பொன்னினாலும் மனுஷருடைய கை வேலையுமா இருக்கிறதாம். அந்த சிலைகள் எப்படி இருக்குதான்? வெள்ளினாலும் பொன்னினாலும் மனுஷருடைய கை வேலையா இருக்குது. அதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்மை உண்டாக்கின கடவுளை நாம் பார்க்க முடியுமா என்றால் முடியாது அப்படின்னு வேதம் கூறுகிறது. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறாராம். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்டு பண்ணியிருக்கிற கடவுள் நமக்கு முன்பாக இருக்கிறதே, ஆனால் நம்மை படைத்த கடவுளை நாம் பார்த்ததுண்டா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் கூறுகிறது. நான்காவது பாயிண்டாக நாம் பார்க்கும்போது கடவுள் பேசக்கூடியவராக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். நாம் உண்டு பண்ணின கடவுள் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறாரா என்று பார்த்தால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 135 அதிகாரம் அதனுடைய 16 வசனம் கூறுகிறது, வாயிருந்தும் அவைகள் பேசாது. நாம் உண்டு பண்ணின கடவுள், அவைகளுக்கு வாய் நாமே செதுக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அவைகள் பேசுமா? என்றைக்காவது பேசி இருக்கிறதா? என்றைக்காவது நாம் அந்த பேசின சத்தத்தை கேட்டிருக்கோமா? இதை நாம் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மை உண்டாக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? பேசக்கூடியவராக இருக்கிறாராம். நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. உபாகமம் 32 அதிகாரம் 1 வசனம் கூறுகிறது, நான் அவனோடு பேசுவேன். ஹல்லேலூயா. கடவுள் என்பவர் நம்மோடு பேசக்கூடியவராக தான் இருக்க வேண்டும் ஒழிய பேசக்கூடாத ஊமையாக ஒரு கற்சிலையாக இருக்கக்கூடாது. அவைகளுக்கு என்னது இல்லை? உயிரே இல்லை. அப்புறம் எப்படி பேசும்? அவைகளுக்கு ஆவியே இல்லை. நம்மை அது உண்டாக்கவில்லை. அவைகளை நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்தில். ஆனால் உண்மையான தேவனை நாம் பார்க்க முடியுமா? முடியாது. அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர்தான் நம்மை படைத்தவர். ஐந்தாவது பாயிண்டாக நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் நம்மை பார்க்க முடியுமா? நாம் படைத்த கடவுள் நம்மை பார்க்க முடியுமா? நாம் அவைகளுக்கு கண்களை உண்டு பண்ணி இருக்கிறோம். ஆனால் அவைகள் நம்மை பார்க்குமா என்றால் நிச்சயமும் பார்க்க முடியாது. கண் இருந்தும் காணாது. சங்கீதம் 135 அதிகாரம் அதே 16 வசனம் சொல்லுகிறது, கண் இருந்தும் காணாது. நாம் அதற்கு கண்களை உண்டு பண்ணி இருக்கிறோம். அவைகள் காண முடியாதவைகளா இருக்கிறது. நம்மை காண முடியாது அப்படின்னு வேதம் கூறுகிறது. ஆனால் நம்மை உண்டாக்கின கடவுள் நம்மை காணக்கூடியவராக இருக்கிறாராம். வேத வசனத்துல நாம் பார்க்கும்போது யாத்திரை 2 அதிகாரம் 25 வசனத்துல தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண் நோக்கினார். ஹல்லேலூயா. அவர் கண் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து தேவன் கண் நோக்கி பார்க்கிறாராம். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, என்னை நோக்கி பார்க்கிறவன் உண்டோ என்று அங்கிருந்து அவர் என்ன செய்கிறாராம்? ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் உண்டு பண்ணின கடவுள் நம்மை பார்க்காது. அவைகளுக்கு கண் இருந்தும் காணாது. ஆறாவது பாயிண்டாக நாம் பார்க்கும்போது, நாம் உண்டு பண்ணின கடவுள் நம்முடைய சத்தத்தை கேட்பாரா? நாம் ஒரு கடவுளை உண்டு பண்ணி இருக்கிறோம். ஒரு சிலையை எடுத்து அதை உருவமாக செதுக்கி
அதை ஒரு கடவுளாக வணங்கி அதன் முன்பாக கிடைக்கிறோம். ஆனால் நாம் பேசும் சத்தத்தை அந்த கல், அந்த சிலை கேட்குமா என்றால் வேதம் இவ்விதமாக கூறுகிறது, காதிருந்தும் கேட்காது. அதற்கு காதினை உண்டு பண்ணியிருக்கிறோம், ஆனால் கேட்குமா? காதிருந்தும் கேட்காது என்று வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. சங்கீதம் 135 அதிகாரம் 17 வசனத்துல, அவைகளுக்கு காதிருந்தும் கேட்காது. ஆனால் நம்மை உண்டு பண்ணின கடவுள் கேட்கக்கூடியவராயிருக்கிறார். நாம் கூப்பிடுகிற சத்தத்தை செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. உபாகமம் 1 அதிகாரம் 34 வசனம் கூறுகிறது, கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா! அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 40 அதிகாரம் 1 வசனம் கூறுகிறது, என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது கூறுகிறார். அப்போ நாம் உண்டு பண்ணின கடவுள் கேட்கக்கூடாத கடவுள், கேட்கக்கூடிய கடவுள் அல்ல. நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கக்கூடாத கடவுள், கேட்க முடியாத அவைகளால் காதிருந்தும் கேட்காது. ஆனால் நம்மை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவரா? கேட்கக்கூடியவர். அடுத்த 7வது பாயிண்டாக நாம் பார்க்கும்போது நாம் உண்டாக்கிய கடவுள் நம்மோடு நடக்குமா? முதல்ல அதை பார்க்க வேண்டும். நாம் எத்தனையோ நாளா அந்த நாம் செதுக்கி வைத்து விட்டு அது அங்கேதான் இருக்கு, அது நம்மோடு நடக்குமா என்றால் வேதம் என்ன கூறுகிறது என்றால், அவைகள் நடக்க மாட்டதினால் சுமக்கப்பட வேண்டுமா என்று அப்படிதான் சுமந்து கொண்டு திரிகிறார்கள். இது அவர்களுடைய அறியாமை தான். இந்த அறியாமை போக்குவதற்காக தான் இந்த 6-7 பாயிண்டை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இது என்ன சொல்லப்பட்டிருக்குது? நாம் உண்டாக்கின கடவுள் நம்மோடு நடக்குமா என்றால் நிச்சயமாகவே அவைகளால் நடக்க முடியாது. அவைகளை நாம் என்னதான் செய்ய முடியுமா? சுமக்க தான் வேண்டும். அவைகள் நடக்க மாட்டதினால் அவைகளை நாம் சுமக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நம்மை உண்டாக்கின கடவுள் நம்மோடு நடப்பாராம். வேதம் கூறுகிறது, நான் உன்னோட வருவேன்கிறார். சொல்றாருன்னா, நான் உன்னோடு கூட வருவேன், நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், பிரைஸ் காட். இத்தனை பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். நம்மை படைத்திருக்கிறார், அவருக்கு முன்பாக தான் நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிய வேண்டும். முதல் பாயிண்டாக சொல்லியிருக்கிறேன். 2வது பாயிண்டாக, பார்க்க முடியாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 2வது பாயிண்டாக சொல்லியிருக்கிறேன். இந்த தகுதி நாம் உண்டு பண்ணின கடவுளுக்கு இருக்கா? அவைகள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. 3வது பாயிண்டாக, உயிருள்ள தேவன், நம்மை உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவரா? உயிருள்ள தேவனாக இருக்கிறார். 4வது பாயிண்டாக, நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். 5வது பாயிண்டாக, நம்மை காணக்கூடியவராக இருக்கிறார். எப்போது நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷன் உண்டோ? என்னை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷன் உண்டோ? நிச்சயம் என்னை நோக்கி எப்பவாவது பார்த்து விடுவானா என்று அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். 6வது பாயிண்டாக, சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை படைத்த கடவுள் நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். 7வது பாயிண்டாக, நம்மோடு நடக்கக்கூடியவராக இருக்கிறார். இத்தனை தகுதிகளும் நாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த கற்சிலைக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தனையில் சீர்கெட்டு போய்விடக்கூடாது. இவ்வளோ நாலேஜ் வளர்ந்திருக்கிறது. கடவுளை நாம் அனுதினம் தேடிக்கொண்டிருக்கிறோம், வழிபடுகிறோம். நாம் வழிபடுகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு நாம் வழிபடுகிறோமா? இன்று நீங்கள் இதை அறிந்திருப்பீர் என்று நான் நினைக்கிறேன். வேதம் கூறுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்றால், வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் அழிந்து போகுமா? வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். நான் கர்த்தர், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்கிறார். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சர்வ வல்லமை உள்ள படைத்தவராக இருக்கிறார். அவர்தான் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சர்வ சேனைகளை சிருஷ்டித்தவராக இருக்கிறார். அவருடைய துதியையும் அவருடைய மகிமையும் ஒரு கல்லுக்கு கொடுப்பாரா? இல்ல ஒரு மனுஷருக்கு கொடுப்பாரா?
புல்லுக்கு ஒப்பாக்குவாரா? ஒரு மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் ஒப்பாக்குவாரா? ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம்? மிருகங்கள், பிராணிகள், மனுஷர்கள், கல், மரம், சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் வழிபடுகிற கடவுளுக்கு இத்தனை தகுதிகளும் இருக்கிறதா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் படி கடவுள் நாம் வழிபடுகிற கடவுள் இருக்கிறாரா? அவருக்கு உயிர் இருக்கிறதா? அவர் நம்மை படைத்தாரா? நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறாரா? நம்மை காணக்கூடியவராக இருக்கிறாரா? நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரா? நம்மோடு நடக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்பதை அறிந்து கொண்டுதான் நாம் வழிபட வேண்டும். அப்படி நாம் வழிபடவில்லை என்றால் நாம் எங்கே சென்று விடுவோம்? நரகத்துக்கு சென்று விடுவோம். இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, என் மூத்த பெருமக்களே, என் இளைய இளைஞர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையில் சீர்கெட்டு போய் விடாதீர்கள். எனக்கு ஒப்பாக வெள்ளினாலும் பொன்னினாலும் தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம்ங்கிறார். நானே ஜீவனுள்ள தேவன், என்றென்று ஜீவிக்கிறவர்ங்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.